ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே இந்த காலவேளை வந்தவங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு செய்திக்கு நேராக நாம் எடுத்துக்கொண்ட பகுதி கூட 3 யோவான் புஸ்தகத்திலே கூட 1ஆம் வசனம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. இங்கே யோவான் ரொம்ப நேசிக்கிறதான ஒரு மனுஷன் இருக்காரா. அவர் பேர் என்னதான் காயு. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ரொம்ப பேர் இருப்பாங்க, ரொம்ப பிடிச்சவங்க இல்லையா? பிடிச்சவங்க இருப்பாங்க, பிடிக்காதவங்க இருப்பாங்க, 2 பேருமே இருப்பாங்க நமக்கு. இங்கே பிடிச்சவங்க யாருன்னா இந்த காயு குறித்து இங்க சொல்றாரு யோவானு. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பையன் இந்த காயுவுக்கு. அந்த காயுவுக்கு ஒரு லெட்டர் தான். இப்போ லெட்டர் எழுதும்போது சொல்றாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். எப்படி அதை பாருங்க, ஆரம்பிக்கும் போதே பிரியமானவனே, இன்னைக்கு ரொம்ப நீ பிரியமானவன். அல்லேலூயா. ரொம்ப பிரியமானவன். ரொம்ப யாருமே ரொம்ப பிரியம் வைப்போமோ நம்ம அவங்களுக்கு நம்ம நேரம் பார்க்கவே மாட்டோம். எவ்வளவு நேரம்னா அவங்ககிட்ட பேசிட்டு இருப்போம், போன்ல ஆகட்டும், அவங்க கூட போறதாகட்டும். அதே மாதிரி செலவு பண்றது சரி பண்ணு. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ணாலும் பத்தாது, இன்னும் செலவு பண்ணுவோம். போதுமா போதுமா போதுமான்னு கேட்டு என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாம் செய்வோம். பிடிக்கலன்னா அவன் கேட்ட நம்ம செய்ய மாட்டோம் இல்லைன்னு. அப்ப இந்த காயு குறிச்சு இங்க சொல்றாரு யோவானு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறத போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பிரியமான பிள்ளைகளே, பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே, அவரை தேடி வந்ததான உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருக்கு நீங்க ரொம்ப பிடிக்குமா. பைபிள்ல கூட சொல்றாரு தானியேலை பத்தி. தானியேலே, என் பிரியமான மகன் யாரு? இந்த தானியேல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேலே உன் ஜபங்கள் கேட்கப்பட்டது. அவன் பிரியமான மகன், அதனால அவன் ஜபம் கேட்கப்பட்டதான். அப்ப இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்கு எப்படிப்பட்டவங்கள பிரியமானவங்க. நீங்க சொல்லணும், நான் ஏசப்பாக்கு பிரியமானவன், ஏசப்பா நான் பிரியமானவள். நமக்கே தெரியும் நம்ம பிரியமானவங்களா இல்லையா. நமக்கே தெரியும், நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும். அல்லேலூயா. நான் பிரியமா இருக்கிறேனா இல்லையா ஆண்டவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அப்ப அவர் சொல்லும்போது சொல்றாரு, உங்க ஆத்மா வாழ்வது போல, உங்க ஆத்மா எப்படி வாழ்ந்த சுகமாய் வாழணுமா. அல்லேலூயா. உங்க ஆத்மாவில் என்ன இருக்கக்கூடாது? பிரச்சனை இருக்கக்கூடாது, கஷ்டம் இருக்கக்கூடாது. கஷ்டம், பிரச்சனை, பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒழுங்கா தூங்காம சாப்பிடாம யோசிச்சு நம்ம உடம்பு கெடுக்கக்கூடாது. அதான் சொல்றாரு, உன் ஆத்மா எப்படி இருக்கணும், எப்பவுமே சுகமா இருக்கும். உன் ஆத்மா நல்லா இருக்கணும், உன் ஆத்மா சந்தோஷமா இருக்கணும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா. நீங்க எப்படி இருக்கணுமா அவங்க ஆத்மா. இந்த ஆத்மாவில் தேவையெல்லாம் வச்சுக்கூடாது. சொல்றாரு யோவான், ஆத்மா நீ வாழ்வதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ, இந்த பூமியிலே எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும் மகனே, சுகமாயிரும் மகளே. நீங்க எப்படி இருக்கணுமா ஆண்டவர் சொல்றாரு, சுகமாய் வாழணுமா. அல்லேலூயா. எங்க சுகம் இருக்கு நமக்கு உடம்புல? எல்லா பலவீனங்கள், எல்லா கையை தூக்குனா கை வலிக்குது, நடந்தா கால் வலிக்குது, உட்கார்ந்தா இடுப்பு வலிக்குது, என்ன பண்றது சொல்லுங்க, சாப்பிட்டா பல்லு வலிக்குது. அல்லேலூயா. என்ன பண்றது சொல்லுங்க. உடம்புல எதியை தொட்டாலும் வலிக்குது, அங்க தொடாதங்க. ஏப்பா இங்க வலிக்குது, இந்த பக்கம் பேசுங்க, ஏன் காது கேட்காது. நம்ம வாழ்க்கையிலே கூட நிறைய நமக்கு உடம்பு ஃபுல்லா என்னது, நிறைய பலவீனம் இருக்கு. எல்லா அவயங்கள்ல பலவீனம் நமக்கு அல்லேலூயா. ஆனா இங்க சொல்றாரு, சுகமாய் வாழப்பா. நீ சுகமாய் வாழணும், நோய் நொடி இல்லாமல் நீ சுகமாய் வாழணும். ஆண்டவரே, அது எப்பவுமே ஆண்டுக்கு அதான் இஷ்டம். நம்ம சுகமாய் வாழ்றது இஷ்டம் அவருக்கு. அது கேட்டு எல்லாமே ஆண்டவர் வச்சிருக்காரு. நம்ம தான் எதுவுமே அதை கடைபிடிக்கிறது கிடையாது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆண்டவர் விருப்பம் என்ன? நம்ம வாழ்க்கையில கூட நம்ம எல்லாரும் கூட சந்தோஷமா வாழணும், சுகமா இருக்கணும். அதுதான் தேவனோட ஆசை. அதுதான் நம்ம தான் என்ன பண்றோம்னா சுகமாய் வாழாதபடிக்கு என்னென்ன இருக்கும் எல்லாமே பண்றோம். எல்லாமே பண்ணிட்டு என்ன நம்ம உடம்பு நம்மளே கேட்டுக்கிறோம். அவ்வளவுதான். அல்லேலூயா. நம்ம சொல்றோம், எனக்கு அப்பா அம்மா நல்லா இருந்தாங்க. ஏன் நல்லா இருந்தாங்க? அது ஆண்டவர், அது வாக்கு, அது ப்ராமிஸ். நீங்க சுகமா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம எனக்கு சுகமா இல்லை, ஏன்னா சொகசா வாழ ஆரம்பிச்சிட்டோம்.
சுகமாய் நீ வாழ்வதற்காக தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். சொல்ல காயுவே, நீ சுகமாய் வாழும்படிக்கு தேவன் விரும்புகிறார். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வதை போல நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும். ஆண்டவர் எந்த 8 மாதங்கள் நம்ம நடத்தி வந்தார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். எத்தனோ பேருக்கு இல்ல, போன மாசம் இருந்தவங்க எனக்கு இல்ல, ஆனாலும் கர்த்தர் நம்ம சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, ஜீவனோடு கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் நம்ம விழுறோம், விழுந்தாலும் ஆண்டு மறுபடியும் எழுப்புறாரு. வா, ஏஞ்சி வா, ஏஞ்சி வா, ஏஞ்சி வா. ஆண்டவரே, நடக்க முடியல ஆண்டவரே, வா வா, நான் இருக்கேன், வா, நான் இருக்கேன், வா. ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரா, அப்படியே பலன் தந்து, சுகம் தந்து, ஸ்தோத்திரம். நம்ம அப்படியே மூல உட்காரும் போது நம்ம ஆட்டி தேற்றி நம்ம ஆண்டவர் அப்படியேதான் வந்து நமக்கு என்ன பண்ண முடியும். ஆண்டவர் அப்பா இல்ல, அதனால நம்ம என்ன பண்ணாலும் ஆண்டவர் கோவப்படுவார். ஆனாலும் அப்புறம் மன்னிச்சுட்டு பிற பயந்துடுவா. அதான் ஆண்டவர். நீ சுகமாய் வாழ்வதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டாரா வந்து. அது கீழே சொல்றாரு பாருங்க யோவானு, சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுவதா என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுக்கும் போது மிகவும் சந்தோஷப்பட்டு. இப்போ இந்த யோவானுக்கு ஒரு சந்தோஷம் இந்த காயை குறிச்சு. ஏன்னா வந்து இந்த காயை குறிச்சு சொல்றாங்க யோவான் கிட்ட வந்து, உங்களுடைய விசுவாசி இருக்காங்கல்ல, நீங்க வளர்த்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க வளர்த்தீங்களா பையன், அந்த பையன் வந்து அந்த ஊர்ல அந்த சபையில பைபிள் வந்து படிச்சுட்டு அது என்ன இருக்கோ அது அப்படியே பின்பற்றி வரான். அல்லேலூயா. நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட் எல்லாம் போட்டு வந்து அப்படியே வந்து இங்க குதிக்கணும் ஆண்டவர் வந்து அது விரும்புவாரு. ஆனால் அது அதை காட்டிலும் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு நடக்கிறீங்க பாத்தீங்களா, அதான் ஆண்டவர் சந்தோஷம். நீங்க கோடி கோடியாய் வந்து நீங்க காணிக்க போட்டு அவர் வார்த்தை நீங்களை கேட்கலன்னா அது ஆண்டவர் பிரியம் கிடையாது. அதான் அழகா பைபிள் போடு, இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி செய்கிறன்னு எவனோ அவனையே நான் நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இங்க இருக்கீங்க, அதுக்கப்புறம் நம்ம எங்க போ நமக்கே தெரியாது. வந்து சப்போஸ் ஊருக்கு எங்கன்னா போறீங்க, எங்கன்னா வாழ்றோம் போயிட்டா கூட வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்க விசுவாசி அங்க சபைக்கு வந்தாங்க பாஸ்டர், நான் பார்த்தேன் பாஸ்டர், அவ்வளவு அழகா பாடுறாங்க பாஸ்டர், அழகா ஜெபம் பண்றாங்க பாஸ்டர், அழகா பைபிள் படிக்கிறாங்க பாஸ்டர். அவன் வந்து விசுவாசி பெரிய வீடு வாங்கியிருக்காங்க, கார் வாங்கியிருக்காங்க, இதே காட்டிலும் சொல்றாங்க பாத்தீங்களா, சபையில் நான் பார்த்தேன் பாஸ்டர், அவங்களுக்கு அவ்வளவு பயபக்தியா இருக்காங்க ஆண்டவருக்காக. அது கேட்கும் போது அந்த பாஸ்டருக்கு எப்படி இருக்குமா வந்து அது சந்தோஷமா இருக்குமா. அல்லேலூயா. அதுதான் ஊழியக்காரங்க தேவை. நம்ம சபையில வந்து விசுவாசிங்க எல்லாமே எங்கிருந்தாலும் கூட சபைக்கு போறாங்கன்னு கேள்விப்படும் போது சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, நம்ம சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்து இன்னைக்கு சபைக்கு போய் சபைக்குள்ள ஆண்டுக்குள்ள இருக்காங்கன்னா அது ஒரு பெரிய சந்தோஷம். அவங்க சபைக்கே போறது இல்லை பாஸ்டர், அது கேட்கும் போது கஷ்டமா இருக்கும். அப்போ இதுக்காகவா இவ்வளவு பிரயாசப்பட்டீங்க, இதுக்காகவா இத்தனை அவமானங்கள் பட்டீங்க, இதுக்காகவா இவ்வளவு நீங்க வந்து அவமானப்பட்டீங்க, நமக்கு யோசிப்போம். நம்ம வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்காக நம்ம பட்ட பாடெல்லாம் வீணா போச்சு. கடைசி நாள் வரைக்கும் இருப்பேன்னு சொல்லி